தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த புதிய சர்வதேச விளையாட்டு அரங்கத்தை அமைக்க முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு திட்டமிட்டு வருவதாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, கடந்த 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் பிற மாநிலங்களான குஜராத், ஹரியானா, பஞ்சாப் ஆகியவை சர்வதேச தரத்திலான விளையாட்டு உள்கட்டமைப்பை உருவாக்கி மேம்படுத்தி உள்ளன. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் ஏதோ விளையாட்டு மைதானங்களையே பயன்படுத்தி வருகிறோம். சர்வதேச போட்டிகளை நடத்த தேவையான உள்கட்டமைப்பு இன்னும் முழுமையாக இல்லை என்றார். இந்த சூழலில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து முதல்வரிடம் எடுத்துரைத்ததாக அவர் கூறினார். அதற்கு கேபெக்ஸ் செலவுகளை பற்றி கணக்கே பார்க்க வேண்டாம், திட்டத்தை உடனடியாக தொடங்குங்கள் என்று முதல்வர் விஜய் அறிவுறுத்தியதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மேலும் முதல்வரின் ஒப்புதலுடன் உருவாக்கப்படும் இந்த திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள 2026 முதல் 2027 நிதியாண்டு பட்ஜெட்டில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இது வெறும் அறிவிப்பாக மட்டுமே இருக்காது என்றும் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்குள் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழ்நாட்டை சர்வதேச விளையாட்டுத் துறையின் முக்கிய மையமாக மாற்றுவேன் என்று முதல்வரிடம் உறுதியளித்துள்ளேன் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையில் கோயம்புத்தூரில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு 500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒண்டிப்புதூரில் நிலம் அடையாளம் காணப்பட்டு திட்டத்தை TIDCO செயல்படுத்தி வருகிறது. ஆனால் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு கிரிக்கெட் சங்கம் வழங்கியுள்ள சில பரிந்துரைகளின் அடிப்படையில் மேலாய்வு மேற்கொள்ளப்படுவதால் திட்டப்பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் OMR சாலையில் உள்ள செம்மஞ்சேரியில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, தாம்பரத்தில் 4000 பார்வையாளர்கள் அமரக்கூடிய அரங்கம் மற்றும் 20,000 இருக்கைகள் கொண்ட வேலம்மாள் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஆகிய திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.